Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எங்க அம்மா வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வெண்டைக்காய் ரெசிபி தாங்க. அதுக்கு தேவையானது 1/4 கிலோ வெண்டைக்காய் வந்து குட்டியா அந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 2 வரமிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, 2 சின்ன தக்காளியை குட்டியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை உடனே வந்து சேரும். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு வெண்டைக்காயை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போகும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துட்டாவே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் வேற ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் வந்து சூடானதும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை வந்து நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லதுங்க. எதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டால் குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ அதில் வந்து நம்ம நிறையா ஆட் பண்ணி கொடுக்கலாங்க. இப்போது 2 வரமிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க. வரமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து மாறிடுங்க. அதனால் வரமிளகாய் மட்டுமே இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம தக்காளி பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி பழம் வந்து நீங்கள் பெருசாக இருக்குது அப்படின்னா 1.5 பழம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு. இல்லை சின்ன தக்காளி பழமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி 2 தக்காளி பழம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெண்டைக்காய், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. வெண்டைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம வெண்டைக்காய் வதக்கலுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து இவ்வளோ தான் சேர்க்கணுங்கிற கணக்கு இல்லைங்க. உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் காரம் எடுத்துப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து பாதி அளவு நல்லா வதங்கணுங்க. அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது வெண்டைக்காய் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம புளி கரைச்சலில் வந்து ஜாஸ்தி தண்ணி ஆட் பண்ணலைங்க. இப்போது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகேங்க. பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. ஒரு 3 டைம்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுருக்குறேங்க. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம ஃபைனலாக வந்து நம்மளோட தேங்காய் பூ போட்டு கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போது யம்மியான நம்மளோட வெண்டைக்காய் வதக்கல் வந்து ரெடி ஆயிருச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.